போடுங்கப்பா அங்கிருந்தே அப்புறம் உள்ள வந்துருவாங்க. உள்ள போய் போடுங்க போங்க. வண்டி வண்டி நீ கொஞ்சம் வழி விட்டுருங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களிடத்திலே மாம்பழம் சின்னத்திலே இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் வாக்கு சேகரிக்கிறார்கள். அன்பார்ந்த கிராமத்திலே வாழ்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியின் வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒருவரையே மாம்பழம் சின்னத்திலே வாக்கு சேகரிக்க வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது இந்த நேரத்திலே வாக்குகள் சேகரிக்கிறார். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணார் பாஸ்கர் அவர்கள் வாக்குகள் சேகரிக்கிறார். நமது வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் இந்த தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் வருகிறார். அதுக்குண்டான தேர்தல் பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளான திமுக, அண்ணா திமுகவிற்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை நீங்க சிந்திக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக உள்ளார்கள். அந்த கூட்டணியை சார்ந்த நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நாம் அனைவரும் மாம்பழ சின்னத்தில் தான் நாம் வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுக எதிர்கட்சியான இந்த திமுகவிற்கு நீங்கள் வாக்களித்தால் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் அது வீணாகி போய்விடும். ஏனென்று சொன்னால் பிரதமரே கிடையாது. இந்த தேர்தல் பிரதமருக்கான உண்டான தேர்தல். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். அதனால் எதிர்கட்சிகளான மற்ற கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்தால் அது வீணாக போய்விடும், பிரயோஜனம் இல்லாத போய்விடும். இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிப்படை தேவைகளை அறிந்து அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜல்ஜீவன் திட்டம், வீடுதோறும் பைப்பு போட்டு தண்ணி கொடுக்க சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்க சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இப்படி எண்ணற்ற திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் சென்றடையக்கூடிய திட்டங்களை கொடுத்துள்ளார். அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வர உள்ளார்கள். அதனால்தான் நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்திற்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.